Hi my channel viewers, welcome my cooking channel. இன்னைக்கு நமக்கு என்னோட குக்கிங் சேனல்ல என்னோட சேனல் வியூவர்ஸுக்காக ஒரு புளிங்கறி ரெசிபி, ஒரு நாடன் புளிங்கறி ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நமக்கு நம்ம புளிக்குழம்பெல்லாம் நார்மலா நம்ம பருப்பு ஒன்றுமே ஆட் பண்ணாமல் தான் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு நான் துவரம் பருப்பெல்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்டான புளிங்கறி தான் இன்னைக்கு நான் பண்ண போகுது. அது பாவைக்காய் வச்சு தான் இந்த புளிங்கறி நான் பண்ணுது. எல்லாருமே பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்காக பாவைக்காய் இங்கே எடுத்து வச்சிருக்குது. ரொம்ப பச்சை கலர் இல்லாமல் வாங்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு கைப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே எடுத்து வச்சிருக்குது. துவரம் பருப்பு ஊற வச்சிருக்குது. இனி அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் அண்டு வரமிளகு இது ரெண்டுமே சேர்த்து தான் அரைக்க போகுது. புளி ஊற வச்சிருக்குது. புளி ஊற வச்சிருக்குது. அதனால் நம்ம தக்காளி எடுக்கும்போது கொஞ்சம் கம்மியாக தான். நான் இங்கே ஒரு தக்காளி தான் எடுத்துருக்குது. ரெண்டுமே புளிப்பு இருக்கிறதுனால பார்த்து தான் அதை ஆட் பண்ணணும். இனி க்ரீன் சில்லி பச்சை மிளகு எடுத்து வச்சுருக்குது. ஆஸ் யூஷுவல் ஆயில், சால்ட்டு, கடுகு, தாளிக்கும் போது வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணணும். கருவேப்பிலை எல்லாமே எடுத்து வச்சுருக்குது. இது எல்லாமே வச்சு நமக்கு இந்த பாவைக்காய் புளிங்கறி எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம துவரப்பருப்பு நமக்கு வேக வைக்கலாம். அந்த இன்பிட்வீன் டைமில் நமக்கு வேக வைக்கலாம். இன்பிட்வீன் டைமில் நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். தேங்காய் அண்டு வரமிளகு ரெண்டுமே சேர்த்து தான் அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பருப்பு வேக வைக்கணும். அந்த டைமில் நமக்கு இதுவும் அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ரெண்டுமே ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு பாவைக்காய் இங்கே கட் பண்ணி வச்சுருக்குது. இந்த மாதிரி ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப தின்னும் இல்லாமல் நீ வேக வச்சா பாயில் பண்ணி வச்சா துவரம் பருப்பில் நமக்கு இதை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி சால்ட்டு, மஞ்சள், அண்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சா பச்சை மிளகு, க்ரீன் சில்லி இது எல்லாமே சேர்த்து வேக வைக்கலாம். பாவைக்காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு தக்காளி ஆட் பண்ணால் போதும். துவரம் பருப்பு, பாவைக்காய் அண்ட் க்ரீன் சில்லி, சால்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்குது. ஃபஸ்ட்டே தக்காளி போட்டேன்னா பாவைக்காய் வேகாது. அதனால தான் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். நீ ஜஸ்ட் கொதிக்கட்டும். தக்காளியும் ஆட் பண்ணி பாவைக்காய் வேக வச்சுருக்குது. நீ நமக்கு ஊற வச்சா புளி ஆட் பண்ணலாம். ஆனால் புளி புளியும் தக்காளி எல்லாமே பார்த்து தான் ஆட் பண்ணலாம். சாம்பார்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு புளிக்குழம்புன்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இது இருக்கும். புளிங்கறி ஜஸ்ட்டு அந்த புளியோட எசன்ஸ் எல்லாம் அந்த பாவைக்கையோட மிங்கிள் ஆகின மாதிரி ஆகட்டும். புளியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும் போது நமக்கு இந்த அரைச்ச கண்டென்ட்டு தேங்காய், வரமிளகு இது ரெண்டுமே அரைச்ச கண்டென்ட்டு நமக்கு அது இதில் ஆட் பண்ணலாம். ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி நம்ம க்ரீன் சில்லி போட்டிருக்குது. வரமிளகோட அந்த காரமும் இருக்கும். அதனால நம்ம ரெட் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ண வேண்டியது இல்லையா. நம்மளுடைய பாவைக்காய் புளிங்கறி ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. இனி நமக்கு இதில் ஃபைனல் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம்.
ஒரு பேனில் வந்து ஆயில் இட்டு வச்சுருக்குது. கோகனட் ஆயில் தான். நான் எப்பவுமே கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். இதிலும் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஜாஸ்தி டேஸ்ட்டாக தான் வரும். கடுகு தாளிக்கிறதுக்கு, வெந்தயம் அண்டு வரமிளகு. எல்லாமே நமக்கு நம்மளோட பாவைக்காய் புளிங்கறி ஃபைனல் ஸ்டேஜ் ஆகிருக்குது. நம்ம வந்து இந்த புளிங்கறி சொல்லும்போது நம்ம வந்து சாம்பார், புளிக்குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சாம்பார் நம்ம எப்பொழுதுமே வறுத்தரைச்சி பண்ணும். இந்த சாம்பார் பவுடர் எல்லாமே பண்ணிட்டு தான் சாம்பார். புளிக்குழம்புக்கு நம்ம வந்து இந்த ஆனியன் எல்லாமே போட்டு தான் இந்த புளிக்குழம்பும் பண்ணும். ஆனால் நம்ம வந்து புளிங்கறி சொல்லும்போது பருப்பெல்லாம் ஆட் பண்ணி புளியெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. நம்மளோட பாவைக்காய் வச்சு பண்ணனா புளிங்கறி இங்கே ரெடியாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு, சாம்பார் புளிக்குழம்பு எல்லாமே அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம புளிங்கறி. இனி வேறு ஐட்டம் ஷேர் பண்ணுறதுக்காக என்னோட சேனல் வியூவர்ஸ் முன்னாடி வர்ற வரைக்கும் நன்றி, வணக்கம்.